நண்பர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் பாலா. இன்றைக்கி எங்கே வந்திருக்கோம்னா எங்கள் ஊருக்கு வந்திருக்கோம். எங்கள் ஊர் பொதுவாகவே வந்து அக்ரிகல்ச்சரலுக்கு ரொம்ப ஃபேமஸான ஊர். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் இடங்கள்லாம். இது ஃபுல்லாக வாழைத்தோப்பு, சைடில் தென்னை மரம், நடுவில் வந்து ரோடு போகும். ஆக்சுவலாக இது வந்து ஒரு வில்லேஜு. இந்த வில்லேஜில் வந்து எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். ஆக்சுவலாக இப்போ சம்மர் வந்து எவ்வளோ ட்ரையாக இருக்கும். பட் எங்கள் ஊர் பாருங்கள் நல்ல பசுமையாக இருக்குது பாருங்கள். இது பாருங்கள் பக்கத்தில் ஒரு மலை ஒன்று இருக்குது. இது வந்து மாதேஸ்வரன் மலை அப்படின்னு சொல்லுவாங்க. இதுதான் இந்த மரங்களுக்கு பின்னாடி இருக்குது. அது பக்கத்தில் வந்து குச்சி வச்சுருக்காங்க. அதுக்கு பின்னாடி பார்த்தீங்க அப்படின்னா அந்த மலை அடிவாரத்தில் வந்து வாழைக்கன்று போட்டிருக்காங்க. அதாவது வாழை மரங்கள் போட்டிருக்காங்க. பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். எவ்வளோ நேச்சராக இருக்குது. சுற்றி வாழைக்கண்டு. வீட்டுக்கு பக்கத்தில் இது ஆக்சுவலாக வந்து ஒரு வீடு. அந்த வீட்டுக்கு பக்கத்தில் வந்து சுற்றி ரொம்ப பசுமையாக வந்து தோட்டங்கள் தான் இருக்குது. இதே வந்து மழை காலத்தில் வந்தோம் அப்படின்னா, அதாவது இங்கே வந்து 2 டைம் மழை பெய்யும். ஒன்று வந்து வைகாசி அந்த டைமில் பெய்யும், இன்னொன்று வந்து ஐப்பசி மாதம் அதாவது தீபாவளி டைமில் பெய்யும். ஸோ அந்த டைமில் வந்து பார்த்தோம்னா இன்னுமே வந்து ஊர் நல்லா செழிப்பாக இருக்கும் பாருங்கள். அது ஆக்சுவலாக தொட்டி தண்ணி பாய்ச்சறதுக்கு. அழகாக இருக்குல்ல. இது ஆக்சுவலாக வந்து இது ஒரு காடு. இது ஃபுல்லாகவே விவசாயம் தான். இது பார்த்திங்க அப்படின்னா குச்சின்னு சொல்லுவாங்க ஊரில். மரவள்ளி கிழங்கு அப்படின்னு சொல்லுவாங்கள்ல அது. இது மோஸ்ட்லி வந்து மானாவாரியில் வரும், தண்ணியிலையும் வரும். பட்டு மோஸ்ட்லி வந்து மானாவாரியாக பதிவு பண்ணுவாங்க. பட் இங்கெல்லாம் பார்த்திங்கன்னா ட்ரிப் யூஸ் பண்ணியிருக்காங்க பாருங்கள். ட்ரிப் யூஸ் பண்ணி அதுக்கு லிமிட்டடாக தண்ணி பாஸ் பண்ணுறாங்க. அதாவது ரொம்ப சிக்கனமாக தண்ணியை பயன்படுத்துவாங்க. இது வந்து மார்கழி மாதம் அந்த டைமில் வந்து குச்சி நடுவாங்க. அது வந்து மானாவாரியில் வரும். அந்த பனியிலே வந்து பார்த்திங்க அப்படின்னா அது விளைய ஆரம்பிச்சிடும். ஸோ அது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து இது வந்து அரௌண்ட் 10 மந்த் கிராஃப்ட்டு. 10 மந்த் கிராஃப்ட் இது. ஸோ ஒரு 10 மாதம் கழித்து அதுக்கப்புறம் இதை அறுவடை பண்ணுவாங்க. ஸோ அப்போ அறுவடை பண்ணும்போது வாய்ப்பு கிடைச்சா நான் உங்களுக்கு வீடியோ போடுறேன் பாருங்கள். சுற்றி வந்து இந்த குச்சி தான். இது வந்து கொஞ்சம் தண்ணி முதல்ல வந்து மானாவாரியில் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இப்போ கொஞ்சம் அடிஷனலாக தண்ணி பாய்ச்சுறாங்க. அது கொஞ்சம் தண்ணி கம்மியான இடத்துல கூட வரும். ஸோ இது பாருங்கள், தோட்டத்தில் ஒரு மாந்தோப்பு ஒன்று இருக்குது. அழகாக இருக்கா. ஸோ இது வந்து ஆக்சுவலாக ஒருத்தவங்களோட வீடு, அவங்களோட காடு. ஒரு வீடுன்னு இருந்துச்சு அப்படின்னா அதில் வந்து அந்த காடுக்கு பக்கத்தில் ஒரு 4 தென்னை மரம், நல்லா கொஞ்சம் தென்னை மரம், வாழை மரம், கோழி, ஆடு இந்த மாதிரி வச்சுருப்பாங்க. ஸோ இது எதுக்கு அப்படின்னா இது எல்லாத்துலேயும் வந்து உங்களுக்கு வருமானம் வரும். இப்போ வந்து இந்த குச்சின்னா இந்த குச்சியவே ஃபோக்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்க முடியாது. ஸோ எல்லாத்துலேயும் நீங்கள் வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு 4 வருமானம் வரும்போது உங்களுக்கு வந்து இன்கம் பெட்டராக கிடைக்கும். ஸோ எதுவும் ப்ராப்ளம் எதுவும் வராது பெருசாக. ஸோ இதை வந்து விவசாயிங்க எல்லாருமே ஃபாலோ பண்ணுங்கள். பாருங்கள், உங்களுக்கு இன்னொன்று காட்டுறேன். இது வந்து ஆக்சுவலாக வந்து இந்த ஷெட்டு வந்து கோழி பண்ணை ஆக்சுவலாக. இப்போ கோழி அதில் இல்லை, அவங்க இன்னும் ஸ்டார்ட் பண்ணல போல். ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா இது ஃபுல்லாகவே இந்த காடு எதுவும் விதைக்கலை. இது என்ன அப்படின்னா
மானாவாரிக்காக வேண்டி இப்போ மழை பெஞ்சிச்சு அப்படின்னா வைகாசி பட்டத்தில் எங்கள் ஊரில் வந்து மழை பெய்யும். ஸோ அப்போ வந்து கடலை, அதுக்கப்புறம் வந்து சோளம், இது அந்த மாதிரி விவசாயம்லாம் பண்ணுவாங்க. ஸோ இப்போ எல்லாத்துக்குமே போர் தண்ணி நம்பிக்கிட்டு இருந்தால் தண்ணி பற்றாது. ஸோ அதனால் வந்து அந்தந்த பட்டத்துக்கு தகுந்த மாதிரி விதை பண்ணணும் வைங்களேன். இங்கே பாருங்கள், ஒரு முருங்கை மரம் இருக்குது, அவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். அது பக்கத்தில் ஒரு கரடு. இது ஆக்சுவலாக அவங்க நிற்கிறது வந்து ஒரு ஹில்லு மாதிரி இருக்கும் அந்த இடம். அந்த சரிவில் ஃபுல்லாக வந்து விவசாயம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நான் இன்னொரு சைட் சீயிங் பிளேஸ் காட்டுறேன், அதை பாருங்கள். இது ஆக்சுவலாக வந்து ஒரு சைட் சீயிங் லொக்கேஷன். நம்ம வந்து ஒரு டாப்பில் நிற்கிறோம், அதை சுற்றி வில்லேஜஸ் இருப்பேன். பின்னாடி வந்து ஒரு ஃபேக்ட்ரி மாதிரி ஆரம்பிச்சிருக்காங்க, கல் மிஷின்ஸ். அதனால் சவுண்டு வந்து கிளியராக கேட்காது. வந்து இங்கேருந்து பார்த்தா எல்லா ஹில்லுமே தெரியும். பக்கத்தில் இருந்து கொல்லிமலை, ஐனாமலை, இது எல்லாமே தெரியும். இது பக்கத்தில் தான் இருக்குது. ஸோ அந்தளவுக்கு கிளியராக தெரியலை. அவங்களுக்கு வந்து வேறு ஒரு நாள் நல்லா கிளியராக பார்த்தேன். இப்போ நம்ம பார்க்குறது வந்து ஒரு மாந்தோப்பு. ரோட் சைடில் 2 பக்கமுமே மாமரங்கள் அதிகமாக இருக்கும். இந்த வருஷம் வந்து காய் பிடிப்பு வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஜூம் பண்ணி காட்டுறேன். வந்து மேங்கோஸ்லாம், மாங்காயெல்லாம் பாருங்கள். இது ஃபுல்லாகவே வந்து மாந்தோப்பு. ஆக்சுவலாக வந்து சன் வந்து இதில் படுறதுனால வந்து அந்தளவுக்கு கிளியராக வந்து அந்த வீடியோஸ்லாம் தெரியல. ஸோ ஏர்லி மார்னிங் வந்து எடுத்துருந்தோன்னா இன்னும் நல்லா இருந்திருக்கும் அந்த வீடியோஸ் எல்லாம். இந்த தண்ணி ரொம்ப பற்றாக்குறையினால வந்து கொஞ்சம் இதாக இருக்குது. ஸோ அது ரொம்ப சம்மர் வேறு. இந்த டைம் சம்மரில் வந்து மழை பெய்யலை அதிகமாக. ஸோ இல்லைன்னா இன்னும் பார்க்கணுன்னா ரொம்ப அழகாக இருக்கும். எல்லாமே வந்து ட்ரிப் இரிகேஷன் அந்த பைப்பில் வச்சு போட்டிருக்காங்க. இதெல்லாம் இன்னும் பூவே பூக்கலை. இது எந்த பட்டம்னு தெரியல. இந்த இடத்துல கொஞ்சம் கிளியராக வீடியோ கிடைக்குது. ஏன் அப்படின்னா அந்த சன்னோட லைட் வந்து கொஞ்சம் பெட்டராக இருக்குது. அந்த ஈவினிங் டைம் இல்லைன்னா ஏர்லி மார்னிங் வீடியோ எடுத்துருக்கணும். நல்லா இது வந்து மிளகா தோட்டம். இப்போ வந்து எல்லோரும் மிளகா பழம் பறிச்சிட்ருக்காங்க. பழுக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இது வந்து ட்ரை சில்லி, க்ரீன் சில்லின்னு சொல்லுவாங்கள்ல, இது வந்து பழுக்கிறதுக்கு முன்னாடி வந்து க்ரீன் சில்லியாக சேல் பண்ணுவாங்க. இப்போ நான் காட்டுறேன். இது ஃபுல்லாகவே பார்த்திங்க அப்படின்னா ரெட் சில்லி, அதாவது காஞ்ச மிளகா. இது பறிச்சிட்டு போய் இதை நல்லா பழுத்துருச்சு. பறிச்சிட்டு போய் நல்லா காய வச்சு ட்ரை ஆக்கி காஞ்ச மிளகா கொடுப்பாங்க. ஸோ அதிலேருந்து தான் நம்ம வந்து இந்த சில்லி ஃப்ளேக்கு, அப்புறம் மிளகாத்தூள், இது எல்லாமே வந்து இதிலேருந்து தான் நம்ம உற்பத்தி பண்ணுவோம். ஸோ நேரமும் அந்த இடத்துல நல்லா இருந்திருக்கும். ஸோ இப்போ நான் ஈவினிங்னால ஒன்றும் கிளியராக தெரில.
அந்த அம்மாலாம் வந்து பழம் பறிக்கிறாங்க. அந்த அண்ணன் தான் வந்து தோட்டத்தோட ஓனரு. அந்த தரையில் கட்டு கட்டியிருக்காரு பாருங்கள், அவர் தான் அந்த லேண்டோட ஓனர். ஸோ பர்மிஷன் கேட்டேன், வீடியோ எடுக்க சொல்லி எடுத்துக்க சொல்லிட்டாப்புல. நன்றி அந்த அண்ணனுக்கு. ஸோ மிளகா தோட்டம் இதுவும் மாந்தோப்பு தான் பாருங்க. அது பக்கத்தில் வந்து மிளகா எடுக்கிறாங்க, வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இது வந்து ஒரு மிளகா தோட்டம். சம்மர் டைமில் ஃபுல்லாக ட்ரையாக இருக்குது. ஸோ இது ஆக்சுவலாக வந்து சித்திரை மாதம், அடுத்த வைகாசி வந்து ஜூனில் வரும். ஸோ அப்போ வந்தோம் அப்படின்னா அதோட வியூ இன்னும் சூப்பராக இருக்கும். மாந்தோப்பு